ஸோ வணக்கம் மக்கள்ஸ், இது நம்ம சீரீஸோட லாஸ்ட் வீடியோஸ். நம்ம வந்து எண்ட் ஆஃப் த கோர்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பைச்சாம்பில் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பைச்சாம்குள்ளே எப்படி மாடியூல் ஒரு பேக்கேஜ் எப்படி பைத்தானுக்கு இன்ஸ்டால் பண்ணணும், அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வர்ச்சுவல் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ பைச்சாம் அப்படின்னு போனீங்கன்னா ஜெட்பிரெயின்ஸோட தான் வந்து பைச்சாம். ஸோ பைச்சாம் தி பைத்தான் ஐடி அப்படின்னு இருக்கா. ஸோ நீங்கள் இங்கே உள்ளே போனதும் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததும் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா நிலி ஒரு 218 MB கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ 268 MB வருது, ஓகேவா? ஸோ இதுவே வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் பார்த்தீங்கன்னா வந்து 389 MB வரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணலை. நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து என்னோடய டவுன்லோட்ஸ்க்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் ஸோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன் இப்போது. ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணதும் வெல்கம் டு பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் செட்டப் அப்படின்னு வந்திருக்கா. கம்யூனிட்டி எடிஷன் செட்டப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களோட பாத் எங்கே வேணுமோ, எங்கே வந்து உங்களுக்கு பைச்சாம் இன்ஸ்டால் ஆகணுமோ அதையும் தெளிவாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணிவிடுங்க. கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட், ஆட் ஓப்பன் ஃபோல்டர் as ப்ராஜெக்ட், .py அசோசியேஷன், ஆட் லான்ச்சர் டு பாத். நீங்கள் இது வந்து கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கோங்க, தேவைன்னா விட்டுருங்க. பட் இந்த மீதி மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மீதி மூணுமே, அதாவது அப்டேட் கான்டெக்ஸ்ட் மெனு, ஆட் ஓப்பன் ஃபோல்டர் as ப்ராஜெக்ட், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அந்த செக் பாக்ஸை. கிரியேட் அசோசியேஷன்ஸ், ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் பாத் வேரியபிள், ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். இந்த கிரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணாலே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் இதை மட்டும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் எய்தர் நீங்கள் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து கம்யூனிட்டி எடிஷன் ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் வச்சுருக்கேன். ஸோ வந்து அதனால் எதுவுமே பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுமே யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இதுவுமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் நடக்க போகிறது இல்லை. ஸோ எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சம் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவைப்படுது, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி எடிஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் வந்து நீங்கள் வாங்கினா போதும். பிகாஸ் அதில் பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் எடிஷன் வாங்கிக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ அகைன் நான் பைத்தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகட்டும் ஃபைல். ஸோ நான் இங்கே வந்து க்ளோஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த விண்டோவில் இது இருக்கட்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தான் இருக்கும். ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை, புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், லேர்ன் அண்ட் டீச், ஓப்பன், கெட் ஃப்ரம் வெர்ஷன் கண்ட்ரோல் இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த லேர்ன் அண்ட் டீச் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ லேர்ன் அண்ட் டீச் வந்து பைத்தானோட ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு டூல்னு சொல்லலாம், எஜுகேஷன் டூல். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பசங்களை ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் டியூட்டோரியல்ஸ் மூலிமா இன்ட்ராக்டிவாக ட்ரெயின் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து கோர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்க முடியாதுனாலும் அவங்க வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் பைத்தானியாவது ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் கான்செப்டோட பசங்களுக்கு வந்து பைத்தான் மூலியமாகவே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளக்கின் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கான்ஃபிகர்னு இங்கே ஒரு செட்டிங் இருக்கு இல்லையா, இங்கே போய்ட்டு பிளக்கின்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே வந்து மார்க்கெட் பிளேஸ் அது இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு எடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எடியோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வரல. ஸோ இங்கே வந்து வரும் எடியூ டூல்ஸ் அப்படின்னு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா வந்து உங்களுக்கு அங்கேயே வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடியூ டூல்ஸ் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன்றே பண்ணதில்லை, எடியூ டூல்ஸ்னு இங்கே எடியூன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எடியூ டூல்ஸ் அப்படின்னு வரும். இங்கே யார் வந்து அதோட ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா ஜெட்பிரெயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே வந்து டிசேபிள் போதா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும்.
ஸோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த லேர்ன் அண்ட் டீச் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌஸ் கோர்ஸஸ், ஸ்டார்ட் கோர்ஸ், அசைன்மெண்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்டார்ட் ஸ்டெப்பிக் கோர்ஸ், கிரியேட் நியூ கோர்ஸ். கிரியேட் நியூ கோர்ஸ்ன்னு நம்ம இது இல்லை. ஸோ ப்ரௌஸ் கோர்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள். ஸோ கெட்டிங் அவைலபிள் கோர்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேருந்து ஃபெச் ஆகணும் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதில் ஃபெச் ஆகிற கோர்ஸ் எல்லாம் வந்து JetBrains தான் மட்டும் கிடையாது, நிறைய கோர்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து அவங்களே போட்டிருப்பாங்க JetBrains அகாடமி பைத்தான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு பைத்தான். ஸோ அதுக்கெலாம் ஆத்தர் வந்து கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த மேலே இங்கே வந்து இங்கே இப்படி இருக்கல, இதெல்லாமே வந்து வெரிஃபைடு கோர்சஸ். ஸோ மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைடு கோர்சஸ். அதாவது வந்து ஆத்தர் வந்து JetBrains இல்லாத மற்றவங்க இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து அன்வெரிஃபைடு கோர்ஸ். ஸோ இந்த கோர்சஸ்லேயும் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ இது எல்லாமே ஒரு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் உங்களுக்கு வந்து என்னென்னா நெட் கனெக்ஷன் மட்டும் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற கோட் வந்து ஆன்லைனில் எவாலுவேட் ஆகிட்டு ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மாடியூலுக்கு போகலாமா, அடுத்த ட்ரைனிங்க்கு போகலாமான்றதை முடிவு பண்ணணும். ஸோ வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஜாயின் கொடுத்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அதுக்கான இது ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பற்றி பார்க்கல. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் க்ரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது எதில் வேணும் உங்களுக்கு. ஸோ Django ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், ஃப்ளாஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைத்தான் நிறைய ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் சொல்லணும். ஸோ Django பார்த்தீங்கன்னா வெப் ஃப்ரேம் இருக்குது. ஸோ வெப் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணால் நம்ம Django ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ளாஸ்க்கு வந்து வெப்புக்கு தான். ஸோ இன்கேஸ் கூகுள் சம்மந்தப்பட்டது எதாவது க்ரியேட் பண்ணுறோம்னா கூகுள் ஆப் இன்ஜின். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வேணுமோ அதை வந்து இந்த பைச்சாமை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து பியூர் பைத்தான் பேஸ்ட் ப்ராஜெக்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும், சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது அப்படின்னா ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டர் நியூ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அதுக்கும் நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிடலாம். கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பைத்தானில் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் அண்ட் மாடியூல்ஸ் வந்து பைத்தானுக்கு அவைலபிள் இல்லையா. ஸோ வந்து இப்போ வந்து பைத்தானில் வந்து அரேஸ் அப்படின்றத நம்ம வந்து க்ரியேட் பண்ணாலும் யூஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுற பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா NumPy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து pip install NumPy அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ நான் இப்போ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்குலாம் என்ன ஒரு இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கலெக்டிங் NumPy அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ வந்து இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா கண்டிப்பாக நெட் கனெக்ஷன் தேவை, நெட்லேருந்து தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிப் அப்படின்றது வந்து பிப் இன்ஸ்டால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி, நீங்கள் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பேக்கேஜ் நீங்கள் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா அதை வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதை வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுற அந்த பேக்கேஜ் எங்கே இன்ஸ்டால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே உங்களோட பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இதர் C டிஸ்காக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே வந்து உங்களோட பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அங்கே தான் வந்து அது வந்து குளோபலாக இன்ஸ்டால் ஆகிடும் அந்த பேக்கேஜ்லாம். ஸோ இப்போது இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து நீங்கள் வந்து எல்லா பேக்கேஜஸையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் வந்து Djangoன்னு எடுத்துக்கிட்டா வந்து அதை வந்து நான் வெப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது தேவைப்படுற இடத்துல மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ எப்படி சொல்கிறது, அது வந்து தனியாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும். அந்த ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தனி பைத்தான் இன்டர்பிரட்டர் ஒன்று உள்ளே இருக்கும். ஓகேவா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கேஜஸுமே இருக்காது. உள்ளே வந்து ஜஸ்ட்டு 2 பேக்கேஜஸ் தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகும்போது என்னென்ன பேக்கேஜஸ் அவங்க தருவாங்களோ, பிப் செட்டப் டூல்ஸ், இது வந்து நம்ம எங்கேயும் வந்து கோட்லலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து பைத்தான் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையானது. ஸோ அந்த பிப்ன்றது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த பிப் செட்டப் டூல்ஸ் அப்படின்ற 2 மாடியூல்ஸ் மட்டும் தான் உள்ளே இருக்கும். ஸோ மீதி எந்த மாடியூல்ஸுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அதை செக் பண்ணணும், நீங்கள் என்னென்னலாம் மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிப் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்து நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது.
ஸோ உங்களுக்கு இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ வந்து இது வந்து உங்கள் மெமரி ஸ்பேஸ் இன்க்ரீஸ் தானே, உங்கள் கம்ப்யூட்டரில் மெமரி ஸ்பேஸ் வந்து அதிகமாகிட்டு தானே போகும். ஸோ அதனால் என்னென்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பேக்கேஜை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவும் வர்ச்சுவலாக நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கூட சேர்ந்து அந்த பேக்கேஜும் வந்து காணாம போயிடும், அதை டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து பைத்தானே வந்து கிரியேட் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் எனக்கு வந்து தேவைப்பா. இன்கேஸ் இப்போ நம்பை எடுத்துக்கோங்க, நம்பை வந்து ஒரு அரே பேக்கேஜ். ஸோ அரே வந்து பைத்தானில் இன்பில்ட்டாக இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வந்து எனக்கு எல்லாத்துக்குமே தேவை அப்படின்னா அதை வந்து நீங்கள் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் தான் கிரியேட் பண்ண போது அங்கே வந்து எந்த பேக்கேஜுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகிறதில்ல. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஹெரிட் குளோபல் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் குளோபலாக என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கேயும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷன் செக் பண்ணல. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை மட்டும் பண்ணிவிட்டு ஸோ என்விரான்மெண்ட் லொக்கேஷன் as white spaces. ஓகே, நான் இப்போ வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பாருங்கள் க்ரியேட்டிங் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் தான் வரும். ஸோ இது க்ரியேட் ஆகட்டும், அதுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கூகுள் போயிட்டு ஜஸ்ட் கைட் ஃபார் பைத்தான், ஸோ கைட் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இதை டைப் பண்ணிங்கன்னா கைட் ஆட்டோ கம்ப்ளீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டெப் தான், டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் இமெயில் ஐடியை போட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த கைட் வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் போதும். இப்போதைக்கு இந்த கைட் வந்து வெறும் பைத்தானுக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கம்மிங் சூன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், ஜூபிட்டர் நோட் புக் இது எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி இன்னும் அப்டேட் வரல, வந்தால் அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் வந்து கைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலே இருக்குது, இந்த கம்பெனியை வச்சுருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து கைட் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணுறதை வச்சு அது வந்து ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் இன்ஜின், நீங்கள் டைப் பண்ணுறதை வச்சு அதுவே வந்து வேரியபிள்ஸ் நேம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நேம் 1 அப்படின்னு கொடுங்க, நெக்ஸ்ட் நீங்கள் நேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுவே வந்து நேம் 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் ஒன்று கொடுக்கும். ஸோ வந்து உங்களோட கோடை வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கைட் அப்படின்ற ஆட்டோ கம்ப்ளீட் இன்ஜின். ஸோ இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, டேப் 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த கைட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ, இதை ஜஸ்ட் அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் கைட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிங்கன்னா கைட் ஓப்பன் ஆகிடும். இந்த சின்னதாக ஓப்பன் ஆகுது, இதுதான் வந்து அந்த கைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இங்கே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ நான் அந்த டேப் 9 சொன்னேன் இல்லையா, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் அந்த கான்ஃபிகர் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே போய்ட்டு தான் எடியூ டூல்ஸ் அப்படின்ற பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே வந்துட்டீங்க, ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபைல், செட்டிங்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அங்கே போயிட்டு டேப் 9, நான் வந்து இன்ஸ்டாலில் இருக்கும், மார்க்கெட் பிளேஸ் போயிட்டு டேப் 9 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேப் 9 வரும். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும். எய்தர் கைட் ஆர்எல்ஸ் டேப் 9 ரெண்டுமே தேவையில்லை, ஏதாவது ஒன்று என்ன. ஸோ என்னோட சஜஷன் வந்து பைத்தான் பொறுத்த வரைக்கும் கைட் இஸ் பெஸ்ட். ஸோ அதனால் கைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைலுமே கிடையாது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி இல்லையா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஒரு நியூ பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சாம்பிள் பாருங்கள், இந்த சாம்பிள் டைரக்டரியில் ரைட் கிளிக் பண்ணி நியூ பைத்தான் ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும், பைத்தான் ஃபைல், பைத்தான் யூனிட் டெஸ்ட், பைத்தான் ஸ்டப். நம்மளுக்கு வந்து அந்த மீதி ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறதுனால கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இவ்வளோ தான் பேர். .pyலாம் அதுவே நம்மளுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் ஆட் பண்ணிக்கும். ஸோ நம்ம வந்து ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சா. ஸோ இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பைச்சாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குளோபலாக வந்து நம்பை அப்படின்ற இன்ஸ்டால் பண்ணேன் இல்லையா. ஸோ அந்த நம்பைன்றதை நான் வந்து இப்போ இங்கே இன்ஸ்டால் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பட் ஆனால் வந்து எரர் காட்டுது. ஸோ இந்த எரரில் நீங்கள் வந்து இப்போ இப்படி யார் எடுத்துனீங்க நோ மாடியூல் நேம் நம்பை, பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் வர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு புதுசான ஒரு இன்டர்பிரேட்டரோட தான் வரும். அதாவது அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு புது இன்டர்பிரேட்டர் அந்த ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட்குள்ளே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ எந்த பேக்கேஜுமே அவைலபிளாக இருக்காது. அதை எப்படி இப்போ வந்து உங்களுக்கு தேவையான பேக்கேஜை நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்டர்பிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் என்னென்ன இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிப்பு செட்டப் டூல்ஸ் மட்டும்தான் இருக்கு இல்லையா.
நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை நீங்கள் டைப் பண்ணணும், சாரி பேக்கேஜை டைப் பண்ணணும். கொடுத்துட்டு இன்ஸ்டால் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்பை வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ நான் ஜஸ்ட் இதை வந்து இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எரர் போயிடுச்சு. ஓகேவா, நம்பைன்ற பேக்கேஜ் இருக்குது, பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை எங்கேயுமே யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சாரி ஆனால் அந்த கோடாக வர லைன் போயிடுச்சு, ப்ரொனன்சியேஷன் வரலப்பா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். பிகாஸ் கொஞ்சம் பெரிய கான்செப்ட் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது. ஃபஸ்ட்டு கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளாஸ்னா அப்படின்னு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து கிளாஸ்ன்றது என்னென்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் இல்லை, அது எப்படி சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை கொண்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய மெமரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மெமரிக்குள்ள வந்து நிறையா இருக்கும், நிறைய மெம்பர் வேரியபிள்ஸ் இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பர்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்சன்றது யாரை வேணாலும் சொல்லலாம், ஒரு குழந்தைய சொல்லலாம், ஒரு பெரிய மனுஷனை சொல்லலாம், ஆரல்ஸ் ஈவன் ஒரு ஆணை சொல்லலாம், ஒரு பெண்ணை சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். எல்லாமே ஆல் ஆர் பர்சன் தான், ஒரு ஹியூமன் பீயிங் எல்லாருமே அந்த பர்சன் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த பர்சனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து ஸோ இதர் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், அவங்களுக்கு ஏஜ் ஒன்று இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஸோ நேஷனாலிட்டி, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பர்சனுக்கான இண்டிவிஜுவாலிட்டி. ஸோ இதை தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே என்ன சொல்லுவோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆரல்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மெம்பர் வேரியபிள்ஸ்னால் என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுத்தா அதை வந்து நம்ம மெம்பர் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனால் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ண முடியும், நடக்க முடியும், ஓட முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மனுஷனோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிறது, ஓடுறது அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெத்தட்ஸ், கிளாஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்குள்ளே இருக்கிற போகிற ரெண்டு. ஸோ வந்து என்னென்னா வேரியபிள்ஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு கிளாஸ்க்குள்ளே. ஸோ இந்த கிளாஸுக்கு நான் இந்த கிளாஸுக்கு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் கிளாஸ். ஒரு பர்டிகுலர் கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து நான் வந்து அது வந்து அந்த பர்சனுக்குள்ள என்னன்னா இப்போ ஒரு சம் நேம் அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குமே தவிர எதுக்குமே வந்து வேல்யூஸ் அசைன் ஆகிருக்குது, எல்லாமே சும்மா அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து யாருக்காக அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறனோ அவங்களோட நேமெல்லாம் வந்து நான் தான் அங்கே செட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை இப்போ வந்து கான்செப்ட்டில் பார்க்கலாம். ஸோ பைத்தானோட கிளாஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளாஸ் அப்படின்றது வந்து கீவேர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கான நேம் கொடுக்கணும். ஸோ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிளாஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் காலன், இவ்வளோ தான் கிளாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வைக்கிறேன். வச்சுட்டு சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இப்போ எதுவுமே பண்ணல, பிரிண்ட். ஸோ நம்ம வந்து இங்கே கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ வந்து கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா P1 = பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப் P1. ஸோ பாருங்கள் எனக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக அந்த கைட் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி போகணும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஆட் கான்ஃபிகரேஷன்லாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அவங்க ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெயின் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா. ஸோ என்ன அர்த்தம்னா இந்த P1 அப்படின்றது வந்து எதோட ஆப்ஜெக்ட் அப்படின்னா இந்த கிளாஸ் பர்சன் அப்படின்றதோட ஆப்ஜெக்ட். ஓகேவா, நம்ம இதை வந்து ஆல்ரெடி வந்து இன்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து இங்கே வந்து நம்மளோட ஓன் கிளாஸுக்கு பார்க்கணும். ஓகேவா, இன்ட்லாம் வந்து ப்ரீபில்ட் கிளாஸ் பைத்தானில். ஸோ இது வந்து நம்மளோட ஓன் கிளாஸ் பர்சன் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நேம் இருக்குது. ஸோ நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஏஜ், ஸோ 2 ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம். ஸோ 42. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேணும் இல்லையா, ஸோ வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து இப்போ மேலே இருக்கிறத பிரிண்ட் பண்ண போகிறேன் அந்த வேல்யூவை. ஓகேவா, ஸோ நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த செல்ஃப்ன்றது நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு காட்டுறேன். ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏஜ். ஓகேவா, ஸோ இப்போது நான் வந்து
இந்த பிரிண்ட்ஸ் இந்த டைப் எடுத்துரும். இப்போது நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா இந்த நேமு. ஸோ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் வந்து கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ நான் அதை வந்து எனக்கு அது வந்து ரன் ஆகணுன்றது அதுக்கு தெரியாது. நான் அதை கால் பண்ணால் தானே அதுக்கு தெரியும். ஸோ நான் வந்து அதை கால் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் அதை எப்படி கால் பண்ணுறது? நம்ம வந்து எல்லாத்துக்குமே பார்த்துருக்கோம். ஒரு கலெக்ஷன்ஸ் படிக்கும்போது பார்த்தோம், அரல்ஸ் டேட்டா டைப்ஸ் படிக்கும்போது பார்த்தோம். அதோட இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டாட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணுவோம். பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் பைத்தானில். ஸோ அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாட் ஆப்ரேட்டர் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தா சச்சின் 42 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த செல்ஃப்ன்றதை நீங்கள் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிங்க. ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி வந்து ஒரு வேரியபிள் வைக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்மளால் எப்படி வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனையும் அதர்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணிருக்கேன் இல்லையா, இதையே வந்து நான் வந்து வேரியபிள் ஆக்சஸ் பண்ணலாம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா p1.name. ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணியாச்சா? ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா திரும்ப ரன் பண்ணுறேன் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சச்சின் அப்படின்றது மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, நான் இப்போ வந்து வெறும் அந்த டாட் நேம் அந்த நேம்ன்ற வேரியபிளை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸ். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி கால் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த பாஸ்ன்றது எதுக்குன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து பர்சன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து என்ன மெம்பர் வரணும், என்ன ஃபங்க்ஷன்ஸ் வரணும், நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. எனக்கு வந்து ஒரு நாலேஜே இல்லை அதை பற்றி. நான் இனிமேல் தான் ரிசர்ச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து யோசிக்கணும். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கோட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. எனக்கு வந்து அந்த கோட்லாம் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து என்னோட புது கிளாஸோ அரல்ஸ் ஒரு புது ஃபங்க்ஷனோ அரல்ஸ் ஒரு புது ஃபார்லு பேஸ்தான் எதுவாக வேணாலும் போட்டோம். அதுக்கு கீழே நான் வந்து இந்த பாஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பிளாக் ஆஃப் கோடு வந்து எதுவுமே உள்ளே இல்லை, அது வந்து ஒரு எம்டி பிளாக்கு. அதை வந்து நீ கன்சிடர் பண்ணிக்காத, நீ வந்து அடுத்த லைனுக்கு போயிடு, நீ அடுத்ததை எக்ஸிக்யூட் பண்ணு, இதுக்கு வந்து எரர்லாம் சொல்லாத அப்படின்றது தான் நான் வந்து பைத்தான்கிட்ட சொல்கிறது. இன்கேஸ் நான் பாஸ் கொடுக்காம போயிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு எரர் வரும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு காட்டிடும் அன்எக்ஸ்பெக்டட் யூஎஃப்ஆ வைல் பாசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த பாஸ் கொடுக்குது. எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல கோடு என்ன வரணும்னு தெரியல, அதை வந்து நான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நிறைய கோட் எனக்கு தெரியும், நான் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னு இதுக்கு வந்து நீங்கள் பாஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா இன்டர்பிரேட்டர் வந்து எந்த எரரும் சொல்லாமல் மீதி இருக்கிற கோடை ரன் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா பாஸ் வேரியபிள் பற்றி பார்த்துருக்கோம், கிளாஸஸை பற்றி நார்மலாக வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் கால் பண்ணுறது, இதை மட்டும் தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன இப்போ ஒரு கிளாஸ்னால் அதுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் அந்த கிளாஸில். இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கிளாஸோட நேமும் அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோட நேமும் சேமாக இருந்தால் வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ரிட்டன் டைப் எதுவுமே இருக்காது. ஸோ அதை தான் வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ பட் ஆனால் பைத்தானில் வந்து அந்த மாதிரி உங்களால் கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் வந்து செட் பண்ண முடியாது, சேம் நேம்லாம் வச்சு செட் பண்ண முடியாது. பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா init அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ __ init __ அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் 2 போடணும். ஸோ நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் 2 அண்டர்ஸ்கோர் போட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கு பேர் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம், அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏதாவது இப்போ நான் வந்து இங்கே நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நேம் = நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா சச்சின் கொடுத்தேன். ஸோ இந்த தடவை ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு. பட் இன்கேஸ் நான் வந்து நேம் வந்து இங்கே ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணுறேன், யூசர் கிட்டேருந்து வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காலாம் டிக்ளேர் பண்ண முடியாது, எனக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் இருக்கும். எனக்கு வந்து அதாவது இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனேவே அது எல்லாமே எனக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம வந்து என்ன அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பாஸ் பண்ணுவோம். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்போ ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதோ அப்போவே அந்த கன்ஸ்ட்ரக்டரும் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும்.
ஸோ அப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஃப், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா init அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ initன்னு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே நான் டிக்ளேர் பண்ணும்போது நான் என்ன கொடுக்கணும்னா செல்ஃப் டாட் நேம், எது டிக்ளேர் பண்ணாலும் செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நான் வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். ஸோ இங்கே ஏன் இந்த செல்ஃப் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் ஆல்சோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து அதுக்கான ரீசன் வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான் ரொம்ப. நான் வந்து இப்போ வந்து இந்த கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P1 ஈக்குவல் டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து சம்திங் இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். P1 டாட் நம்ம வந்து இங்கே எதுவுமே கால் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் நான் வந்து இந்த P1 டாட் நேம் ஆக்சஸ் பண்ண அப்படின்னா நான் என்ன கொடுப்பேன், பிரிண்ட் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவேன். ஸோ P1 டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அந்த கைட்டுன்றது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ என்னென்னா வரணும்னு சொல்லிட்டு அதுவே தெரியும், இங்கே மேலே காட்டுதா. ஸோ டாக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து கைட்டோட ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பற்றி பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா P1 டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே வந்து கால் பண்ணுறேன் இல்லையா P1 டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த மாதிரி இப்போ வந்து இங்கே எதுக்கு இந்த செல்ஃப்னா இங்கே நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே இது வந்து இங்கே பாஸ் ஆகும் P1. ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து P1 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகும். ஸோ இந்த P1 வந்து இங்கே போகும்போது தான் இது வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஸோ வந்து இங்கே இந்த செல்ஃப்ன்றது P1 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ P1 டாட் நேம் அப்போ தான் நீங்கள் இங்கே கால் பண்ணுறது இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ ஜான் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இதுக்கு தான் அந்த செல்ஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்டையே அந்த கிளாஸுக்கு வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு என்ன ஒரு இப்போ வந்து செல்ஃப்னு தான் பேர் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து அங்கே எது வேணாலும் வச்சுக்கலாம், A வச்சுக்கலாம், B வச்சுக்கலாம். பட் பைத்தான் வந்து அது யூஸபிள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்படின்னு வச்சு இந்த செல்ஃப் அப்படின்ற நேம் வச்சாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து செல்ஃப் டாட் நேம் வந்து நான் ஜான் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ செல்ஃப் டாட் ஏஜ் அப்படின்றது வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 42 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் டெஃப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டெஃப் டிஸ்பிளே கொடுத்துட்டு இங்கே வந்து செல்ஃப் அப்படின்னு சொல்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட்டு செல்ஃப் டாட் நேம். ஓகேவா, செல்ஃப் டாட் நேம் பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏஜ். ஓகேவா, இப்போ பிரிண்ட் ஆகிடும் எனக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா P1 டாட் டிஸ்பிளே இதை மட்டும் கால் பண்ணால் போதும், எனக்கு எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தா ஜான் 42 எல்லாமே கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அது அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனை இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணிட்டேன். ஓகேவா, இனிட்ன்ற ஃபங்க்ஷன் நான் அதாவது இங்கே வந்து பைத்தான்குள்ளே கன்ஸ்ட்ரக்டரையும் நான் யூஸ் பண்ணியாச்சு இந்த இனிட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் மூலிமா. ஓகேங்களா, ஸோ இது ஏன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லினா நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் டபுள் அண்டர்ஸ்கோரில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனாலும் அது வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால தான் இனிட் வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இனிட் அப்படின்றது தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டராக வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறது. ஸோ பைத்தானில் அந்த கிளாஸ் நேம் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா அதை வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்லாம் கிடையாது. இனிட் தான் வந்து பைத்தானில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து ஸோ நேம் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறேன், இங்கே வந்து ஏஜ் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அண்டர்ஸ்கோர் நான் பேராமீட்டர்ஸ் வாங்குறேன். இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கான பேராமீட்டர் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள வந்து நம்ம எதர் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம் அதெல்ஸ் பாஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன். என்னென்ன பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இன்புட் தான் வாங்க போகிறேன், 2 ஸ்ட்ரிங் இன்புட் யூசர்ட்டேருந்து வாங்க போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேமு அதுக்கப்புறம் வந்து ஏஜ். ஸோ இங்கே நான் வந்து இங்கே கொடுக்கணும் இல்லையா. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இதை ரன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது உங்களுக்கு இப்போ தெரியும். நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை காலே பண்ணல, பட் பாருங்கள் எனக்கு நேம் அப்படின்ற ப்ராம்ப்ட் அந்த இன்புட் வந்து கேட்குது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஜான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சரி வேறு தான் நேம் கொடுக்குமே. ஸோ தோனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். தோனி நேம் வந்து தோனி ஏஜ் வந்து 37. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து வாங்குகிற இன்புட்டு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே வாங்கி அதை அப்படியே பாஸ் பண்ண முடியுது. ஓகேவா,
ஸோ இதை தான் வந்து நம்ம பைத்தானில் ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் எப்படி பாஸ் பண்ணுறது, அதே மாதிரியே வந்து ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனையும் அது மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னு வந்துட்டாலே மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அந்த பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் சைல்ட் கிளாஸுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அதுக்கப்புறம் அவரோட பையன் வச்சுக்கோங்க. ஸோ அப்பா ஒருத்தர் இருக்கார். ஸோ அப்பாவோட சில ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பையனுக்கு இருக்கும். இதர் சொல்ல போனால் உங்கள் அப்பா மாதிரி உனக்கு கண் இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மாதிரி நடக்கிற அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்பாக்கிட்டேருந்து பையனுக்கு வந்துருக்கும். இன்கேஸ் இன்னும் ஸோ இது மாதிரி சொல்லுவாங்க, நீ உங்கள் அப்பா மாதிரி ஒல்லியாக இருக்க, உங்கள் அப்பா மாதிரி நீ கொஞ்சம் குண்டாக இருக்க, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து கிளாஸ் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து பேஸ் கிளாஸ். ஸோ அந்த பேஸ் கிளாஸுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், இதுக்குள்ளே நம்ம வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃப், ஸோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்பிளேக்குள்ளே நம்ம ஒன்றுமே கொடுக்க போகிறது, ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் அப்படின்றது தான் கொடுக்க போகிறோம். பிரிண்ட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இப்போ. ஓகேவா? ஸோ வந்து பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஃப் இன்னொரு ஃபங்க்ஷன். சும்மா நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் இதை க்ரியேட் பண்ணுறேன். இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ டெஃப் சம்திங் வேறு என்ன வைக்கலாம், டெஃப் ஸோ டெஃப் சம்திங் ஹைட் நான் சும்மா தான் வைக்கிறேன். ஸோ எதுவும் இதெல்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்து ஜஸ்ட் ஹைட் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வைக்கிறேன். ஓகேவா? இது வந்து பேரண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நான் வந்து அப்படியே ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து பேரண்ட்டுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இப்போது நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேரண்ட்டை இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன், அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் அப்படின்ற கிளாஸை நான் அந்த சைல்டு கிளாஸுக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ என்னென்னா இந்த சைல்டு கிளாஸ் வந்து பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்குது. ஸோ இப்போது நான் வந்து இந்த சைல்டு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் சைல்டு கிளாஸ் அப்படின்னு வந்து இங்கே வந்து இது பண்ணுறேன். ஓகேவா? சைல்டு கிளாஸ்ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இங்கே வந்து இந்த ஒரு கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நான் C1 = சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைல்டுக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் C1 டாட் கொடுத்தாலே டிஸ்பிளே ஹைட் சில்ட்ரன். ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து எனக்கு காட்டுது. ஸோ இதை தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் இங்கே பண்ணதுக்கு பேர் என்ன, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேவையும் கால் பண்ண முடியும், C1 யூஸ் பண்ணி டாட் ஹைட்ன்றதையும் கால் பண்ண முடியும். அதே சமயம் C1 டாட் சில்ட்ரனையும் என்னால் கால் பண்ணும். சில்ட்ரன் வந்து C1குள்ளே இருக்கிறது, மீதி எல்லாமே வந்து பேரண்ட் கிளாஸ் தான் இருக்கிறது. ஸோ வந்து இப்படி தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பைத்தானில் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ். ஸோ அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற ஹைட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகி பிரிண்ட் 150 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு அப்படின்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற சில்ட்ரன் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தானில் சொல்லுவாங்க. ஸோ வந்து மொத்தமாக இருக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் டைப்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மல்டி பாத் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. பட் இன்ஹெரிட்டன்ஸ் டைப் பைத்தான் அப்படின்னு போட்டிங்கன்னா இத்தனைலாம் இருக்காது, 2 தான் இருக்கும். ஒன்று வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரே கிளாஸ்க்குள்ளே இதை பாருங்கள். ஸோ வந்து பைத்தானில் ஜஸ்ட் 2 அதாவது ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரே கிளாஸ் வந்து 2 பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து அதாவது 2 பேஸ் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போ வந்து
இப்போ நம்ம வந்து பேரண்ட் சைல்டு பார்த்தோம்ல, அந்த சைல்டுக்கு இன்னொரு சைல்டு பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்போ வந்து அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, உங்கள் ஆயா ஒரு தாத்தா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட அப்பா அவங்களோட புள்ள இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து உங்களோட ஆயாவோ தாத்தா இருக்காங்க, அவங்களோட புள்ள தான் உங்களுக்கு அப்பா இல்லையா. ஸோ உங்கள் ஆயா கிட்டேருந்தும் தாத்தா கிட்டேருந்தும் உங்கள் அப்பாவுக்கு வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் அப்பா கிட்டேருந்து உங்களுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் அண்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எத்தனை டைப் பைத்தானில் இருக்குங்கிறது, மீதி லாங்குவேஜஸில் நிறைய டைப் இருக்குது, பட் பைத்தானில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2 டைப் தான், ஓகேவா. ஸோ இதே மாதிரியே வந்து அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் சிம்பிளாக கான்செப்ட் சொல்லலாம். ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ அப்பா கிட்டேருந்து கொஞ்சம், அம்மா கிட்டேருந்து கொஞ்சம், ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். கிளாஸ் ஃபாதர். ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஃபாதர் கிளாஸ், ஓகேவா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸு மதர், ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஃபாதர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கால் பண்ணுறேன். இப்போ இந்த இதை ரன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ரன் ஆகுது பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த ஹைட்டுக்குள்ளே 115 கொடுத்துட்டேன். ஸோ அதனால் 150 பிரிண்ட் ஆகுது. ஸோ வந்து மதர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு சைல்டு அப்படின்ற கிளாஸுக்குள்ளே நான் வந்து இந்த ஃபாதர் மதர் இந்த 2த்தையுமே வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த சைல்டுன்ற ஒரு கிளாஸ் வந்து ஃபாதர் அண்ட் மதர் 2 பேஸ் கிளாஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளாஸில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இந்த சைல்டு அப்படின்ற கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இன்கேஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ கிராண்ட் ஃபாதர் இருப்பாரா, ஸோ கிராண்ட் ஃபாதர்கிட்ட ஒரு இது இருக்கும். ஸோ வந்து இது வந்து கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் இப்போது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா, ஸோ அவரோட இது. ஸோ அதுக்குள்ளே தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த கிராண்ட் ஃபாதர் அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். உங்களோட இதுக்குள்ளே நான் என்ன பாஸ் பண்ணேன்னா ஃபாதரோட தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர்ன்றது பேஸ் கிளாஸு, ஃபாதர் அப்படின்றது ஒரு இன்ஹெரிட்டட் கிளாஸ் தான். அது வந்து கிராண்ட் ஃபாதர் கிட்டேருந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற கிளாஸ் கிட்டேருந்து சில ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ நீங்கள் தான் வந்து சைல்டு, உங்களோட கிளாஸ் வந்து எதுலேருந்து இன்ஹெரிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்ற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாதர்ன்ற கிளாஸு இதை கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. நீங்கள் எதை சைல்டுன்ற கிளாஸ் எதை இன்ஹெரிட் பண்ணால் ஃபாதர் அப்படின்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. இப்பயும் இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஃபாதர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா கிராண்ட் ஃபாதர் கிளாஸ், சைல்டு கிளாஸ். ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இன் பைத்தான். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல், ஓகேங்களா. ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் பைத்தானில் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ஸ் தான், ஜென்ரேட்டர்ஸ், டெக்கரேட்டர்ஸ் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவீங்களே தவிர எங்கேயுமே நீங்கள் வந்து அவ்வளோவா இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அதுவும் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அது இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த கான்செப்ட்லாம் பைத்தானில் இருக்குன்றதுனால தான் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட் நீங்கள் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் படிங்க, தப்பே கிடையாது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்களே கூட யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்களே நாளைக்கு வந்து ஒரு பேக்கேஜ் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நீங்கள் வந்து நார்மல் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கான்செப்ட் ஜென்ரேட்டர்ஸ், டெக்கரேட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், லிஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் இல்லாமல் பைத்தானில் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, அந்த பேக்கேஜஸ் படிங்க. ஸோ நம்பை அப்படின்னு ஒரு பேக்கேஜஸ் இருக்குது, அரேக்கு அந்த பேக்கேஜ் படிங்க. ஸ்கைபை, ஸோ சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்க்கு ஸ்கைபை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சைபைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அதே மாதிரி மேட்ப்ளாட்லிப், ஸோ வந்து டேட்டாஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ்ன்றது எதுக்குன்னா இந்த சிஎஸ்வி ஃபைல், எக்ஸல் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம எடுத்து அதை சம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எல்லா பேக்கேஜுமே நான் சொல்கிறதுலாம் வந்து ரொம்பவே இன்டர்லிங்க்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு தான்.
ஸோ வந்து எல்லா கான்செப்ட்ஸுமே தரவாக இருங்க. நான் வந்து இப்போ இன்றைக்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து புது லாங்குவேஜஸ் படிப்பீங்க. ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜஸ் வந்து மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த லாங்குவேஜ் நான் புதுசாக ஒன்று படிச்சதுனால இந்த பழைய லாங்குவேஜ் மறந்துட்டேன் அப்படின்ற கான்செப்டே இருக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்து எல்லாத்துக்கு கூடயும் கொஞ்சம் டச்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இத்தனை நாள் வீடியோஸ் வந்துச்சு, இதனால தான் படித்தோம், இதுக்கப்புறம் வீடியோஸ் வரப்போகிறதில்ல, நம்மளுக்கு வந்து குவிஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல, அதனால நான் வந்து படிக்க போகிறதில்ல அப்படின்ற கான்செப்ட்டுக்கே வராதிங்க. கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்து நிறைய கற்றுப்பீங்க. ஸோ இதையும் தாண்டி யூடியூபாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி வந்து நிறைய ஃபாரம்ஸ் இருக்குது பைத்தானுக்கு, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, அதே மாதிரி ரியல் பைத்தான் அந்த வெப்சைட்டில் இல்லாத சோர்ஸே கிடையாது. சீரியஸாக சொல்ல போனால் எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்குது அந்த ரியல் பைத்தான் அப்படின்ற அந்த வெப்சைட்டில். ஸோ எல்லாத்தையும் போய் நல்லா சர்வ் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் எடுங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஃப்ளாஸ்க்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் பைத்தானில். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய கற்றுக்கோங்க. ஸோ பைத்தானோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கும் அந்தளவுக்கு நேட்டிவாக ஃபுல்லாக பைத்தான்லேயே கம்ப்ளீட்டாக பண்ணுற மாதிரி எதுவுமே வரல இது வரைக்கும். ஸோ இன்கேஸ் மேபி டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம். ஸோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் அது வந்து வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி 3.9 பைத்தான் 3.9 வெர்ஷன் வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. ஸோ டெஸ்டிங் வெர்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது பைத்தான் அஃபிஷியல் வெப்சைட்டில். ஸோ டெஸ்ட் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஆர்எல்ஸ் சம் பக் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணுன்னு அந்த சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல சில பேருக்கு, ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு. ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் சும்மா டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க அது கூட. ஸோ அவ்வளோதான் பைத்தான் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கிடையாது. கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். எல்லாத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸும் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பைச்சாம்லேயும் உங்களுக்கு வந்து லேர்ன் அண்ட் டீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ளக்கினும் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணியும் வந்து கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான், மேக்ஸிமம் வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம். இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ்லாம் வராது. ஸோ see you all. Goodbye. Thank you.